உலகிலேயே முதல்ல தோன்றிய சிவன் கோவில் எதுன்னு தெரியுமா? அப்படி முதல்ல தோன்றிய சிவன் கோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு தெரியுமா? அதை பத்தின ஒரு சுவாரஸ்யமான வரலாற்றையும் ஆச்சரியத்தையும் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உத்திரகோச மங்கை மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோவில் உலகிலேயே முதல்ல தோன்றிய கோவில் என்று போற்றி புகழப்படுது. இது சிவபெருமான் வீற்றிருக்கும் புனித தலங்கள்ல ஒன்றாக கருதப்படுது. ஆண்டவனின் அடிமுடி எப்படி காண முடியாதோ அப்படிதான் இந்த கோயிலோட பெருமையும் சிறப்பும். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, அண்ணாமலையை நினைத்தால் முக்தி என்பார்கள். ஆனா இங்கு உத்திரகோச மங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி என்கிறார்கள் இவ்வூர் மக்கள். ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரறிவார் இவர் அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதன் வேறறியாமல் விளம்புகின்றேனே என்று பாடுகிறார்கள். இதுவே உலகிலேயே முதல்ல தோன்றிய சிவன் கோவில் என்று அனைவராலும் நம்பப்படுது. இங்குதான் முதல்ல ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்டது என்றும் கூட சொல்றாங்க. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரத்துல இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலானது 3000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானதுன்னு சொல்றாங்க. இந்த கோவிலோட விருட்சகமா, அதாவது தல விருட்சமா இலந்தை மரம் இருக்கு. இந்த இலந்தை மரமே 3000 ஆண்டுகள் தொன்மையானது என்று தொல்லியல் ஆய்வாளர்களால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருப்பது இன்னும் அதிசயம். முதல்ல இந்த ஊருக்கு எப்படி உத்திரகோச மங்கைன்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்கன்னா, இந்த பெயரை உத்திரன் கோசம் மங்கை என்று இந்த உத்திரகோசை மங்கைய பிரிக்கலாம். அதாவது உத்திரன் என்றால் ருத்திரன் சிவபெருமான், கோசம்னா உபதேசம். அப்போ மங்கைக்கு உபதேசம் செய்த இடம் ஆதலால் உத்திரகோசை மங்கை என்றானது. சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதாங்கமங்களின் ரகசியங்களை உபதேசம் செய்த இடம் இது என்று சொல்லப்படுது. அதனாலதான் இந்த ஊருக்கு உத்திரகோச மங்கை என்ற பெயர் வந்ததா சொல்றாங்க. இந்த கோவிலோட பழமை தான் நம்மளை ரொம்பவே மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய நிகழ்வா இருக்கு. ஆதி காலத்துல, அதுவும் நவகிரகங்கள் அறியப்படாத காலத்துல இருந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் மட்டுமே இந்த கோவில்ல நவகிரகங்கள்ல கிரகங்களா இருக்கு. இதுல இருந்தே இந்த ஆலயம் எவ்வளவு பழமையானது என்பது அறியலாம். அது மட்டும் இல்லாம மகாபாரத போர் 5100 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது இல்லையா? அப்போதுதான் பரிஷத்துன்னு சொல்லக்கூடிய மகாராசன் காலத்துல கலிகாலம் பிறந்தது. இந்த பரிஷத் யார் அப்படின்னா அபிமன்யோட பையன். அந்த காலத்துல இந்த கோவில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் முந்தைய காலமானது ராமாயணம். ராமாயண காலத்துல இருந்த ராவணனான லங்கேஸ்வரர் இங்கு வணங்கி சென்றதாகவும், இங்குள்ள மங்களேஸ்வரர் தான் மண்டோதரிக்கு ராவணன் கிடைக்க வழி செய்தவர் என்றும் கூட சொல்றாங்க. உலகிலேயே மிகச்சிறந்த சிவபக்தனை தான் திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மண்டோதரி காத்துட்டு இருந்தாங்களாம். இதனால அவங்களுக்கு நீண்ட நாட்களா திருமணம் நடக்காமல இருந்துச்சாம். பின்பு இந்த தல ஈசனையும் அம்பாளையும் மண்டோதரி வழிபட்டாங்களாம். அதன் பிறகு அவங்க ராவணனை திருமணம் செய்துக்கிட்டாங்களாம். மேலும் ராவணன் மண்டோதரி திருமணம் இந்த தலத்தில் நடைபெற்றது என்றும் சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் கூற்றுப்படி ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் நடந்த திருமணமே மங்களேஸ்வரர் சன்னதில தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. மங்களேஸ்வரரே அதை முன்னின்று நடத்தியதாகவும் நம்புறாங்க. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக தாழம்பூவை எந்த ஒரு சாமிக்குமே வச்சு வழிபாடு நடத்த மாட்டாங்க. ஏன்னா தாழம்பூ சாபம் பெற்ற பூ அப்படின்னு சொல்லி ஒரு கதையும் கூட சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இந்த தலத்தில் மட்டும் தாழம்பூ மாலை சாத்தி தான் வழிபடுறாங்க. ஏன்னா தாழம்பூ சாத்தி வழிபடுவதற்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, பொய் உரைத்தோர்களையும் மங்களேஸ்வரர் மன்னிப்பார் என்பதை காட்டுறதுக்கு. அது மட்டும் இல்லாம பிரம்மாவும் பெருமாளும் அடிமுடி தேடியது எந்த யுகம், அதுக்கு முன்னாடியே இந்த கோவில் இருந்திருக்கிறது என இந்த கோவிலோட தொன்மையை காட்டுவதற்கும் இந்த தாழம்பூவை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம தாழம்பூ வைத்து வழிபாடு நடத்துறவங்க அவங்க செஞ்ச பாவம் எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்றதும் இந்த கோவிலோட ஐதீகமாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திருத்தலமானது திருவாசகத்தில் மாணிக்க வாசகரால் பாடப்பெற்ற ஒரு ஆலயம். மாணிக்க வாசகர் 50 பாடல்களை இந்த திருத்தலத்தில் மட்டுமே பாடி இருக்கிறார் என்றும் ஒரு செய்தியும் உண்டு.
இந்த கோவிலுடைய இன்னொரு மிகச்சிறந்த சிறப்பு என்னன்னா 6 அடி உயரத்துல மரகதத்தால் செய்யப்பட்ட நடராஜர் மரகத திருமேனி சந்தன காப்பில் காட்சியளிக்கிறார். வருஷம் ஃபுல்லாவே சந்தன காப்புல தான் இருப்பாங்களாம். தென் கைலாயம், ஆதி காலத்து சிவாலயம் மற்றும் உலகின் முதல் சிவாலயம் இந்த கோவில் தான் என்று பலராலும் இங்கு நம்பப்படுது. இங்குதான் முதல்ல ஆருத்ரா தரிசனம் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாம ஆருத்ரா தரிசனம் என்பது இந்த கோவில்ல நடப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அனைவராலும் கருதப்படுது.